குட் மார்னிங் அண்ட் பிரைஸ் லார்ட். இன்றைக்கு குக்கு என்று அழைக்கப்படுகிற கூகை என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற பறவையை தான் உபாகமம் 11:16 உபாகமம் 14:15 வாசிக்கிறோம். இந்த பறவைகள் கடிகாரத்திலிருந்து சத்தம் விடுகிறதுக்கு வேண்டுமென்றால் நம்முடைய மனதை கவரலாம். ஆனால் உண்மையிலேயே அவைகள் மற்ற பறவைகளுடைய கூட்டிலே சென்று தன்னுடைய முட்டையை போட்டு பொறித்து விடுமாம். இதை அறியாத அந்த தாய் பறவை இந்த குக்குவினுடைய முட்டையையும் அடைகாக்கும். விரைந்து வெளியே வருகிற இந்த குக்கு பறவை அந்த உண்மையான தாய் பறவையினுடைய முட்டைகளை கூட்டிலிருந்து வெளியே தள்ளி அந்த தாய் பறவையினுடைய அனைத்து உணவுகளையும் தானே உட்கொண்டு வேகமாக வளரக்கூடியவைகள். அதைதான் எபேசியர் 4:28 நாம் வாசிக்கிறோம். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நவமான வேலையை செய்ய பிரயாசப்பட கடவன் என்று குறிப்பிடுகிறது. நாமும் பிறருடைய வேலையை ஏமாற்றி பெற்றுக் கொள்வதற்கல்ல, நாமே உழைத்து உண்பதற்கு கடவுள் நம்மை அழைக்கிறார். பறவைகளை கவனியுங்கள், கவலையின்றி வாழ்ந்திடுங்கள். God bless you. Have a good day.